வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இந்தியர்களை இழிவுபடுத்தி இனத்துவேஷம் புரிந்த சோள வியாபாரிக்கு 400 ரிங்கேட் அபராதம். அவரின் மனைவிக்கு சிறை. சப்பாங் கொத்தவாரிசானில் கிளிங்கிற்கு சோளம் விற்பனை செய்யப்படாது என்று எழுதப்பட்ட வாசகத்தை காட்சிக்கு வைத்து இந்தியர்களை அவமதிக்கும் தன்மையில் இனத்வேஷம் புரிந்த சோள வியாபாரி ஒருவருக்கு சப்பாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 400 ரிங்கேட் அபராதம் விதித்தது. அந்த சோள வியாபாரியின் இந்தோனேசிய மனைவி எவ்வித பயண ஆவணமும் கொண்டிருக்காத குற்றத்திற்காக அவருக்கு 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 64 வயதுடைய அப்துல் அசீஸ் மூசா என்ற அந்த சோள வியாபாரி கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி கொத்தவாரிசானில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அவரின் 52 வயதுடைய மனைவி 1959ஆம் ஆண்டு குடிநுழைவு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டார். இத்தம்பதியர் சப்பாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று நிறுத்தப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டதாக சப்பாங் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் ஜி ஷான் கோபால் கிருஷ்ணன் தெரிவித்தார். கணவனும் மனைவியும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட சோள வியாபாரியின் இனதுவேஷ செயல் தொடர்பான காணொலி அண்மையில் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து பலர் கண்டனம் தெரிவித்ததுடன் அந்த சோள வியாபாரி மன்னிப்பு கோரினார். எனினும் இனதுவேஷம் புரிந்த குற்றத்திற்காக அவரையும் அவரின் மனைவியையும் போலீசார் கைது செய்தனர். தொழிலாளர் சேம நிதி வாரியமான EPF மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட்டில் வைத்திருந்த பங்குகளை விற்பனை செய்துவிட்டு பின்னர் அதே பங்குகளை மீண்டும் வாங்கியது தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் நிதி அமைச்சர் தங்கு ரசாலி ஹம்சா கேட்டுக் கொண்டார். EPF மேற்கொண்ட இந்த நடவடிக்கையினால் தொழிலாளர்களின் அந்திம காலத்திற்கான சேமிப்பு பணத்தை பாதுகாத்து வரும் அந்த வாரியத்திற்கு 539 மில்லியன் ரிங்கிட் முதல் 694 மில்லியன் ரிங்கிட் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விரிவான விசாரணையை நடத்த வேண்டும் என்று அம்னோ மூத்த தலைவரான தங்கு ரசாலி ஹம்சா கேட்டுக் கொண்டார். அதேவேளையில் போலீஸ் துறையும் இதுகுறித்து விசாரணை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தன் வசம் வைத்திருந்த மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் பங்குகளை கடந்த 2023ஆம் ஆண்டு பங்கு ஒன்றுக்கு 5 ரிங்கிட் 40 காசு முதல் 7 ரிங்கிட் 36 காசு வரை விற்பனை செய்த EPF பின்னர் அதே பங்குகளை அதிக விலை கொடுத்து பங்கு ஒன்று 11 ரிங்கிட் விலைக்கு வாங்கியதாக கூறப்படுகிறது. மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் பங்குகளை குறைந்த விலைக்கு விற்று பின்னர் அதிக விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று தங்கு ரசாலி கேள்வி எழுப்பினார். இந்த பங்கு கொள்முதலில் சில தரப்பினர் நலன் சார்ந்த அம்சங்கள் இருந்துள்ளனவா என்பது குறித்து SPRM ஆராய வேண்டும் என்று தங்கு ரசாலி ஹம்சா கேட்டுக் கொண்டார். அரச மலேசிய போலீஸ் படையில் 35 ஆண்டுகால சேவைக்கு பிறகு ஓய்வு பெற்றுள்ள டத்தோ சசிகலா தேவி சுப்பிரமணியத்திற்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. 60 வயதான சசிகலா தேவி ஸ்லாங்கூர் மாநில தலைமை போலீஸ் துணைத் தலைவர் பதவியிலிருந்து நேற்று பிப்ரவரி 20ஆம் தேதி ஓய்வு பெற்றார். ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமார் கான் முன்னிலையில் ஷா அலாமில் உள்ள ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைமையகத்தில் டத்தோ சசிகலா தேவிக்கு உயரிய கௌரவத்துடன் பிரியாவிடை நல்கப்பட்டது. 1989ஆம் ஆண்டு அரச மலேசிய போலீஸ் படையில் கேடட் உதவி சூப்பரிண்டென்டன்ட் பதவி அந்தஸ்துடன் ஓர் உறுப்பினராக இணைந்த டத்தோ சசிகலா தேவி போலீஸ் படையில் பல்வேறு உயரிய பொறுப்பு வகித்த இந்திய சமூகத்தைச் சேர்ந்த பெண்மணியாக விளங்கினார். புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் வணிக குற்றவியல் புலனாய்வு உதவி இயக்குநராகவும் பதவி வகித்துள்ளார். சட்டம் மற்றும் புலனாய்வு துறையில் நிபுணத்துவம் பெற்ற உயர் அதிகாரியாக மட்டுமின்றி அத்துறையில் பரந்த அனுபவத்தையும் பெற்றிருந்தார். மலாயா பல்கலைக்கழகத்தில் பொருளாதார துறையில் இளங்கலை பட்டம் பெற்றதோடு சட்டத்துறையிலும் வழக்கறிஞர் தொழில்துறைக்கான சான்றிதழை டத்தோ சசிகலா தேவி கொண்டுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி ஸ்லாங்கூர் மாநில தலைமை போலீஸ் துணைத் தலைவராக டத்தோ சசிகலா நியமிக்கப்பட்டார். அதே வேளையில் ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவராக பொறுப்பேற்றிருந்த டத்தோ அர்ஜுனைடி முகமது பணி ஓய்வு பெற்றபோது 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி ஸ்லாங்கூர் மாநில இடைக்கால போலீஸ் தலைவராக டத்தோ சசிகலா நியமிக்கப்பட்டார். 1984ஆம் ஆண்டு ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற தான் ஸ்ரீ அலகேந்திராவிற்கு பிறகு
ஸ்லாங்கூர் மாநிலத்தில் போலீஸ் உயர் பதவியை வகித்த பெருமை சசிகலா தேவியையே சாரும். சிரம்பான் தமன் துவன்கு ஜஃபார் பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் தேவஸ்தான திருக்கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு நாளை பிப்ரவரி 22 சனிக்கிழமை இரவு 7:31 சிவபுராணம் பாராயணம் நடைபெறவிருக்கிறது. கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் 3 நாட்களுக்கு முன்னரே, அதாவது நாளை சனிக்கிழமை இவ்விழா தொடங்குகிறது. 100 பேர் சேர்ந்து 10 முறை சிவபுராணம் பாராயணம் செய்வர். திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீ காரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் தலைமையில் சிவபுராண பாராயணம் நடைபெறும். பக்த பெருமக்கள் சிவபுராண பாராயணத்தில் கலந்து கொண்டு ஈசனின் அருள் பெற வேண்டி ஆலய நிர்வாகத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர். மகா சிவராத்திரி அன்று 4 கால பூஜையிலும் யாகத்திலும் பூஜிக்கப்படும் சங்குகளை தலா 25 ரிங்கிட் செலுத்தி பக்தர்கள் பெற்றுக் கொள்ளலாம். மேல் விவரங்களுக்கு 01732254000. 2026 ஆண்டு மலேசியாவிற்கு வருகை புரிவதற்கான விளம்பர காணொளியை தயாரிப்பதற்கு 19 லட்சம் ரிங்கிட் செலவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த காணொளி 40 நிமிடம் ஓடக்கூடியது என்றும் சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியோங் கிங் சிங் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டுக்கான ஓர் உயர் சுற்றுலா பயண இடமாக மலேசியாவை பிரபலப்படுத்தும் நோக்கத்தில் அக்காணொலி தயாரிக்கப்பட்டிருப்பதும் அதற்கான செலவினம் குறித்து அமைச்சர் தியோங் கிங் சிங் நேற்று மேலவையில் தெரிவித்திருந்தார். அந்த காணொலியை தயாரிப்பதற்கான குத்தகை முறையான டெண்டர் மூலம் வழங்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜொஹர் பாருவில் கொண்டோமினியம் வீடொன்றில் போதைப் பொருளை பதப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் கும்பல் ஒன்றை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். கடந்த பிப்ரவரி 13 போலீசார் மேற்கொண்ட வெவ்வேறு சோதனை நடவடிக்கையில் ஒரு பெண் உட்பட 3 நபர்கள் கைது செய்யப்பட்டது மூலம் இக்கும்பல் முறியடிக்கப்பட்டதாக ஜொஹர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். போலீசாரின் உளவு தகவல் அடிப்படையில் ஜொஹர் பாரு பண்டார் தத்தோ ஆனில் உள்ள அந்த ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையில் ஹிண்டாய் ரக கார் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது மூலம் 4.12 கிலோகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக டத்தோ குமார் குறிப்பிட்டார். நகரி சம்பிலான் குவாலா பீலாவில் 2 பூர்வக்குடி கிராமங்களில் தொழுநோய் பரவியிருப்பதாக கிடைக்கப்பெற்ற அறிக்கையை தொடர்ந்து அந்த நோய் பரவலை கட்டுப்படுத்துவதில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று மாநில மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீனுடின் ஹருன் தெரிவித்தார். சர்கோன் மற்றும் குந்தூர் ஆகிய 2 ஒராங் அஸ்லி கிராமங்களில் பரவியுள்ள தொழுநோய் தற்போது கட்டுப்பாட்டில் இருப்பதாக அறிவித்துள்ள சுகாதார அமைச்சுக்கு மாநில அரசாங்கம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அமீனுடின் ஹருன் குறிப்பிட்டார். சுமார் 20 லட்சம் ரிங்கிட்டிற்கும் மேலான மதிப்பை கொண்ட ஆடம்பர கை கடிகாரங்கள் விற்பனையில் 4 தனிநபர்களை ஏமாற்றியதாக கை கடிகாரம் கடை ஒன்றின் 2 துணை நிர்வாகிகள் கோலலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். 35 வயது மிக்கி ஓஷிரோ மற்றும் 41 வயது யப் சூன் ஹான் ஆகிய இருவரும் நீதிபதி ஹமீடா முகமது டெரேல் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. 28 வயது சிங்கப்பூர் பிரஜை உட்பட நால்வரை நம்ப வைத்து ஏமாற்றியதாக இவ்விருவருக்கும் எதிரான குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் 15 கோலலம்பூரில் உள்ள பேரங்காடியில் அவ்விருவரும் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சாலையை கடக்க முற்பட்ட வங்காளதேச ஆடவர் ஒருவர் லோரியினால் மோதப்பட்டு உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று காலை 6:51 மணியளவில் ஜொஹோர் பக்ரி ஜலன் முவார் யோங்பெங் சாலையில் நிகழ்ந்தது. அந்த வங்காளதேசியை மோதி தள்ளியதாக நம்பப்படும் லாரி நிற்காமல் சென்றுவிட்டதாக புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். உடலில் கடும் காயங்களுக்கு ஆளான அந்த ஆடவர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். லாரி ஓட்டுநர் தற்போது தேடப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஸ்லாங்கோ பாத்தாங்காலி சுங்கை மாசீனில் உள்ள மஸ்ஜித் ஜாமே பள்ளி வாசலில் காலை நேர தொழுகையின் போது பெண்கள் பகுதியில் அமர்ந்திருந்த சிறுமி ஒருவரை கட்டியணைத்து மானபங்கம் புரிந்ததாக நம்பப்படும் ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர்.
இச்சம்பவம் தொடர்பில் இன்று காலை 8:19 மணியளவில் கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சந்தேக பேர் வழி மதிய நேரத்தில் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். பாத்தாங்கலியில் பிடிபட்ட அந்த நபர் விசாரணைக்கு ஏதுவாக தடுப்பு காவல் அனுமதி பெறப்படும் என்று டத்து உசேன் குறிப்பிட்டார். இம்மாதம் 19ஆம் தேதி முதல் டியூக் மற்றும் இலிட் நெடுஞ்சாலைகளிலும் கனரக வாகனங்களுக்கு உச்ச நேர நெரிசல் கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியிருக்கும் மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM முடிவுக்கு லாஜிஸ்டிக் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் கனரக வாகனங்கள் சார்ந்த 5 சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி அரசு வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு லாஜிஸ்டிக் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் துறை சார்ந்த முக்கிய பங்காளிகளுடன் எந்தவொரு கலந்துரையாடலும் நடத்தப்படாமலேயே முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த 5 சங்கங்கள் கூறுகின்றன. இது உண்மையிலேயே பெரும் ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று அந்த லாஜிஸ்டிக் போக்குவரத்து சேவையை பிரதிநிதிக்கும் 5 சங்கங்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளன. மேற்கண்ட 2 நெடுஞ்சாலைகளில் உச்ச நேர போக்குவரத்து நெரிசலில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் விதித்துள்ள தடையானது நாட்டின் லாஜிஸ்டிக் துறையின் முதுகெலும்பாக விளங்கும் கனரக வாகன உரிமையாளர்கள் எதிர்கொள்ளும் செயல்பாட்டு சிக்கல்களை கருத்தில் கொள்ளாமலேயே முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த 5 சங்கங்கள் கூறுகின்றன. மலேசிய கொண்டெய்னர் லாரி சங்கம், மலேசிய ட்ரக்கிங் சம்மேளனம், மலேசிய டிப்பர் லாரி ஆபரேட்டர் சங்கம், மலேசிய மொபைல் கிரேன் உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் பெர்சாத்துவான் உசாஹவான் லாஜிஸ்டிக் சிம்னாஞ்சோங் மலேசியா ஆகியவையே அந்த 5 சங்கங்கள் ஆகும். இதன் தொடர்பில் இத்துறையை சார்ந்த கூட்டாளர்களுடன் விவாதிக்கவும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யவும் மாற்று வழிமுறைகளை ஆராயவும் 5 சங்கங்களின் பிரதிநிதிகள் இன்று வெள்ளிக்கிழமை கோலாலம்பூரில் ஒன்று திரண்டு சம்மேளன தலைவர் டத்து எங் தலைமையில் ஓர் அறிக்கையை வெளியிட்டனர். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கத்துடன் இந்த புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு கூறுகிறது. ஆனால் இந்த முடிவால் லாஜிஸ்டிக் போக்குவரத்து சேவையை வழங்கும் கனரக வாகன துறைக்கு கடுமையான எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் என்று அந்த 5 சங்கங்களும் நினைவுறுத்தியுள்ளன. இந்த புதிய கட்டுப்பாடுகளினால் லாஜிஸ்டிக் சேவைகளின் செயல்பாட்டில் மாறுபாடு ஏற்படும் என்று அந்த 5 சங்கங்களும் கூறுகின்றன. E40 தான் மிக அதிகமா இருக்காங்க இந்த டிரைவர் கேட்டகரியில் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு இந்த பாதிப்பு வரும்போது இப்பயே நம்மளோட இண்டஸ்ட்ரியில் டிரைவர்ஸ் ரொட்டேஷன் நிறையா இருக்கு டிரைவர் பத்தாக்குறையா இருக்கு ஸோ இதே மாதிரி நம்ம அவங்கள அழுத்தம் கொடுத்தனா நிறைய பேர் ஓட்டுநர்கள் பரவாயில்ல இந்த தொழிலே வேணாம் நான் வேற தொழில் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஸோ நம்ம அரசாங்கத்தை என்ன கேட்டுக்கன்னா இன்னும் அணுகுமுறை நம்ம கிட்ட, ஏன்னா இந்த தடையை போடுற முன்னுக்கு நம்மளோட அசோசியேஷன் கிட்ட இந்த மாதிரி அவங்க எந்த ஒரு அணுகுமுறைக்கும் வரல. ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு தான் நம்மளுக்கு அந்த அறிவிப்புக்கு தெரிவிக்கலாம் வரும்போது நம்மளாலையும் அதிகமாக வேற எதுவும் செய்ய முடியல. ஸோ இன்னும் அரசாங்கம் நம்மளோட இண்டஸ்ட்ரி பிளேயர்ஸ் கிட்ட நல்ல அணுகுமுறை வச்சு ஒரு டயலாக் செக்ஷன் இந்த மாதிரி வச்சு வேற என்ன வழிகள் இருக்கு இது பூர்த்தி பண்றதுக்கு, அதாவது இந்த ஜேம்ஸ்லாம் இன்னும் தடுக்கிறதுக்கு. குறிப்பாக இந்த புதிய கட்டுப்பாடுகள் விநியோக அட்டவணைகளை மீண்டும் அமைப்பதை மிகுந்த சிக்கலாக மாற்றும். சுருங்கச் சொன்னால் விநியோக சங்கிலியில் ஏற்படும் தாமதம் வாடிக்கையாளர் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்திவிடும். இதற்கு மேலாக அதிக செலவுகள் ஏற்படுத்த வல்லதாகும். குறிப்பாக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய கட்டாயம், மாற்றுப்பாதை தேடுதல் மற்றும் குறைந்த செயல்பாட்டு நேரம் முதலிய சிக்கல்களை ஏற்படுத்தும். தவிர எரிபொருள் செலவு அதிகரிப்பு, வாகன பழுது ஏற்படும் அபாயம் மற்றும் ஒட்டுமொத்த செலவினங்களை உயர்த்தும். துறைமுகம் மற்றும் கிடங்குகளில் நெரிசலையும் ஏற்படுத்தும். துறைமுகங்கள், கொண்டெய்னர் கிடங்குகள் மற்றும் இறக்குமதி ஏற்றுமதி கிடங்குகளுக்கான சரக்கு நகர்வில் பெரும் இடையூறுகள் ஏற்படும். இதனால் மலேசியாவின் வலை அமைப்பை வழிநடத்தும் தளமாக இருக்கும் லாஜிஸ்டிக் துறையில் போட்டி நிலைமை பாதிக்கப்படும். இதற்கு மேலாக டிரைவர் நலன் பாதிக்கப்படும். பணியாளர் குறைபாடு மேலோங்கும் என்று அந்த 5 சங்கங்களும் சுட்டிக்காட்டியுள்ளன. இதன் தொடர்பில் மலேசிய போக்குவரத்து அமைச்சு மற்றும் அது தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளுடனும் கலந்தாலோசனை நடத்தி இப்பிரச்சினைக்கு சரியான தீர்வை காண தாங்கள் விரும்புவதாக அந்த 5 சங்கங்களும் கூட்டாக வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.